இது என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா? அல்ல கேட்டுடுங்க. இங்க பாருங்க, கேட்டுடுங்க. இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருந்து வச்சுட்டு இருந்தா நீங்க சாப்பிடக்கூடிய இந்த மாத்திரையும் வேலை செய்யாது, இந்த இன்சுலினும் வேலை செய்யாது. இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பை வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க சாப்பிட்ற மாத்திரையும் வேலை செய்யாது, நீங்க போடுற இன்சுலின் வேலை செய்யாது. நீங்க எந்த மாத்திரை வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க, எந்த டாக்டர் வேணாலும் மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க, மாத்திரை ஒழுங்கா வேலை செய்யாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் இத்தனை வருஷம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேனே, ஏதாவது நோய் சரியாச்சுதா? சொல்லுங்க, ஏதாவது நோய் சரியாச்சுதா? சுகர் சரியாச்சா? ப்ரெஷர் சரியாச்சா? கொலஸ்ட்ரால் சரியாச்சுதா? பித்த பையில கேள்வி சரியாச்சுதா? ஃபேட்டி லிவர் சரியாச்சுதா? யூரிக் ஆசிட் பிரச்சனை சரியாச்சுதா? மாதவிடாய் பிரச்சனை சரியாச்சுதா? ஏதாவது நோய் சரியாச்சுதா? சொல்லுங்க. ஒரு மாத்திரையும் வேலை செய்யாது. ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ, மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். புரோட்டீன் பவுடர் கிடையாது, மாத்திரை கிடையாது, ஜூஸ் கிடையாது, ஓடும் பயிற்சி கிடையாது, ஜிம்மு கிடையாது, பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை எதுவுமே கிடையாது. நல்லா யோசித்து பாருங்க. ரோட்ல கொஞ்ச நேரம் ஓடுனா 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? யோசித்து பாருங்க சார். ரோட்ல கொஞ்ச நேரம் ஓடுனா 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? மாத்திரையும் வெயிட்டும் குறைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான், பேலன்ஸ்டு டயட். உங்களுக்கு விகிதம் சரியான உணவு முறை பற்றி ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கால் பண்ணி பேசுங்க. ஸ்டே டியூன்.